வணக்கம். என்ன படம் தெரியுங்களா? அரண்மனை 2 படத்தோட விமர்சனத்தோட வந்திருக்கேன். சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 1 வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதனால அரண்மனை 2 தன்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் குஷ்பு சுந்தர் மூலியமாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹாரர் மூவியும் போல தான் இந்த அரண்மனை 2 இருக்குது. ஹாரர் மூவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒருத்தவங்களை வந்து யாரோ ஒருத்தவங்களை பழி வாங்குற மாதிரி இருக்கும். தன்னோட குடும்பத்தை அதாவது அழிச்சவங்களை வந்து போய் பழி வாங்குற மாதிரி தான் எல்லா படமும் இருக்கும். அதை எப்படி திரைக்கதை வடிவில் அமைச்சு வெளியில் கொண்டு வராங்க அப்படின்ற பொறுத்து அந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா அமையும் அப்படின்றது இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சுந்தர் சி எப்பயுமே தன்னோட திரைக்கதை அமைச்சிருக்க விதம் வந்து எல்லாத்துக்குமே பிடித்தது மாதிரி தான் அமைப்பார். அந்த வகையில் இந்த அரண்மனை 2 ஃபேமிலி முதற்கொண்டு குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே பிடிக்கக்கூடிய ஒரு படத்தை தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்காத மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சாங் த்ரிஷா அந்த 2 பீஸில் ஆடுறது தவிர மற்ற எல்லா படம் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸை மையப்படுத்தி குழந்தைகள், அதுவும் வந்து மெயினாக குழந்தைகள் வந்து பயப்படாமல் ஒரு ஹாரர் மூவியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு வந்து படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் நீட்டாக தான் இருக்குது. என்ன படத்தோட கதை வந்து அட்டை பழசை அடித்து துவைச்ச கதையினால இந்த படத்தை பார்க்குறப்ப அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமேலையும் கொஞ்சம் யூகிக்கக்கூடிய ஒரு கதை தான் இருக்குது. இருந்தாலும் இது சுந்தர் சினால் அவர் அமைச்சிருக்க கதை வடிவம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்த சீன் என்னன்னு சொல்லி அப்படியே கோர்த்து போயிட்டு இருக்கிறதுனால தேட்டரில் நம்ம உட்காந்துருக்கப்ப எந்த சீனுமே எந்திரிச்சு வெளியில் போகணும், போர் அடிக்குது. பழைய பார்த்த கதையாக இருந்தாலும் எந்த சீன்லையுமே வந்து எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு மனசு நிலைமை இல்லாமல் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கார் சுந்தர் சி. இந்த படத்தில் சுந்தர் சி, சித்தார்த், த்ரிஷா, அப்புறம் வந்து குஷ்பு ஒரு பாட்டுக்கு ஆடியிருக்காங்க, ஹன்சிகா, நிறைய ராதா ரவி, மனோபாலா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளத்தையே வந்து வச்சு நடிக்க வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஹைலைட்டாக வந்து இவங்களோட கேரக்டர் தான் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்தோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறதுனால எல்லாத்தோட கேரக்டருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததுனால இந்த படத்தில் இவங்க தான் நடிப்பு வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இவர் சுந்தர் சி படத்தில் கொஞ்சம் காமெடிகள் அதிகமாக எப்பயுமே அவரோட இது பழமே பார்த்தீங்கன்னா வந்து காமெடிகள் அதிகமாக இருக்குது தான். இந்த படத்தில் வந்து இவரை யூஸ் பண்ணியிருக்காரு. போன படத்தில் சந்தானத்தை யூஸ் பண்ணுறாப்புல. இந்த படத்தில் புரோட்டாசூரி காமெடி அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து புரோட்டாசூரி நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் புரோட்டாசூரியை. ஏன்னா அவரோட சமீப படங்களை வந்து போன படத்தை தவிர அதுக்கு முதல்ல வந்த எல்லா படங்களும் ஒரே டைப் ஆஃப் காமெடிஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு வந்து சிரிப்பை மூட்டுது. இது சுந்தர் சியோட படம்னால புரோட்டாசூரி அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மோல்டு பண்ணி நடிக்க வச்சிருக்காரு. புரோட்டாசூரி இனிமேல் போக போக அவர் வடிவேல் மாதிரி கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் இதுலலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வடிவேலில் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இவரால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இவர் வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் அந்த பேச்சில் வந்து காமெடி பண்ணுறத தவிர கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணாரா நல்லா. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து காமெடியர்கள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக அவர் வந்து பெரிய ஆள் ஆக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த படத்தில் வந்து மெயினாக ஹைலைட்டாக ஒருத்தரை சொல்லணும்னா ராதா ரவி. படம் ஃபுல்லாக வந்து சுயநிலவு இல்லாமல் தான் இருப்பார். கொஞ்சம் சீனில் தான் அவரோட காட்சிகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 15 நிமிஷம் தான் இருக்கும் அவரோட காட்சிகள். அதில் ஒரு சில சீன்களில் அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருப்பா. அப்படி அவர் அப்பா அந்த கொடூரமான வந்து அவரோட மூஞ்சியை வந்து காட்டுறது எப்படி, அதையும் அந்த சாதுவாக வந்து பாசமாக வந்து காமிக்கிற மாதிரி காமிக்கிறப்ப நடித்ததில் ராதாரவி எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து கிளாப் வாங்குவார். ஆர்ட் டைரக்ஷன், இந்த செட்டு அமைச்சிருக்குது, அந்த அம்மன் பெரிய செலவு வச்சிருக்குது, அரண்மனைக்குள்ள வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து பக்காவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெளியில் அமைச்சிருக்க அந்த ஒரு நீச்சல் குளம் மாதிரி அமைச்சிருக்குது, அந்த கிணறு எல்லாமே வந்து ஆர்ட் டைரக்ஷனில் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹை பட்ஜெட் மூவி 10 கோடி வரைக்கும் வந்து செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்ட் டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அவங்களோட செட்டு இதெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஹிப்ஹப் தமிழா பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக் எல்லாமே வந்து அவரோட அந்தளவுக்கு வந்து பெரிய அவரோட ஸ்டாண்டர்ட் லெவல் கிடையாது. இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜாக தான் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து யதார்த்தமான உண்மை. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஹிப்ஹப் தமிழா வந்து நல்லா இதைக்காலும் கொஞ்சம் நல்லா கொடுக்க அவருக்கு வந்து திறமை இருக்குது. ஏன்னா அவரோட முன்னைய படங்கள் எல்லா படத்துலையுமே வந்து தரமாக போட்டிருந்தா. அப்படி இதில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஃபியூச்சரில் வந்து நல்லா போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த அரண்மனை 2 படத்தை பொறுத்தளவுக்கு வந்து பெரிய ஹை லெவல் உங்களை போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
எல்லாரும் போய் ஃபேமிலியோட ஆடியன்ஸோட பார்த்துட்டு மன நிறைவோட சரி அப்பா ஒரு படம் பார்த்தோமப்பா காசு கொடுத்ததுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு மூவியை சுந்தர் சி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.